வெல்கம் டு சிஎஸ் மன்கார்த்திகேயன் யூடியூப் சேனல். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்களோட தெரிஞ்சவங்க யாராவது உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை எஜுகேஷனில் இருக்கவங்க, அகாடமிஷில் இருக்கவங்க, இவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லையோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பர்சனல் நம்பர்லையோ இல்லை சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் சப்ஸ்கிரைபர் கிடைக்கும், நிறைய நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதனால தான் நான் நிறைய ஏதாவது வீடியோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி மதுரை அங்கே இருக்கிற காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் டு அட்மிஷன் பிஹெச்டி ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் எம்ஃபில் ப்ரோக்ராம் 2021-22 ப்ராஸ்பெக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி அந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை பொறுத்தளவு என்ன ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க, என்னென்ன அப்ளிகண்ட்டுக்கு எதெல்லாம் ரூல்ஸாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராஸ்பெக்ட்ஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃபார் பிஹெச்டி ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் MPhil regular common entrance test of Madurai Kamaraj University, available seats in various disciplines. ஸோ இந்த மொத்தம் 49 சப்ஜெக்ட்ஸ் இவங்க வந்து பிஹெச்டியில் பண்ணுறாங்க. MPhil ரெகுலர் ப்ரோக்ராம்ஸ் 43 சப்ஜெக்டில் இருக்குது, அஃபிலியேட்டட் காலேஜஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் கீழே இருக்கிற சப்ஜெக்டை பிலோன்னு கொடுத்துருக்காங்க. அந்த இருக்கிற மேக்ஸிமம் கீழே இருக்கிற சப்ஜெக்ட்லையும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்டாக யூஸ் பண்ணி அவங்களுக்கு மட்டும்தான் எம்ஃபிலோ இல்லை பிஹெச்டியோ ப்ரோக்ராமை யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ்லையோ நீங்கள் அந்த டிகிரியை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எம்ஃபில் டிகிரி பிஹெச்டி டிகிரி அட்மிஷன் பண்ணணுன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது மேண்டேட்டரி. அதில் யாரெல்லாம் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறதையும் வீடியோ கீழே நம்ம பார்க்கலாம். ஸோ எம்ஃபில் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எம்ஃபில் பிஹெச்டி ரெண்டுத்துக்குமே பண்ணினா இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட்டு எல்லாமே அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. www.mkuniversity.ac.in இந்த ஒரே ஒரு வெப்சைட்டில் மட்டும்தான் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஆன்லைன் வெப்சைட்டில் நிறைய ஃபேக் வெப்சைட் இருக்குது. ஸோ .inல மட்டும் கொடுங்க, ஓஆர்ஜியில் கொடுக்காதீங்க, காமில் கொடுக்காதீங்க. நிறையா EDUவில் நிறையாவது மாற்றி கொடுக்குறாங்க. அதனால் யூனிவர்சிட்டி அதுக்கு பொறுப்பேற்காதுங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ ஆன்லைன் போர்ட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஃபார் பிஹெச்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 rupees. ஸோ எம்ஃபிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1500. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா SC/ST கேண்டிடேட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்டிக்கு வந்து 1000 rupees, எம்ஃபிலுக்கு வந்து 750 rupees அப்படிங்கிறத அமௌண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் எம்ஃபில் பண்ணுறாங்கன்னா, ஹிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, பாட்டனி, பயோகெமிஸ்ட்ரி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர், ரிலிஜன், தமிழ் மீடியம், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைக்காலஜி, எக்கனாமிக்ஸ், எஜுகேஷன், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்டடீஸ், என்டர்பிரினர்ஷிப், என்விரான்மெண்டல் சயின்சஸ், ஃபோக்லோர், ஜியோகிராஃபி, ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், ஹிஸ்ட்ரி, கன்னடா, லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சயின்ஸ், லிங்குஸ்டிக்ஸ், மலையாளம், மேனேஜ்மெண்ட், மெரைன் பயாலஜி, மெட்டீரியல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், media and communication, microbiology, peacemaking and Gandhian thought, physical education, physics, political science, Saiva Siddhanta philosophy, Sanskrit, sociology, social work, Tamil, Telugu, tourism management, zoology. ஸோ இதெல்லாம் எம்ஃபிலுக்கான கோர்ஸு. பிஹெச்டிக்கான கோர்சஸ் என்னென்னா, பயோகெமிஸ்ட்ரி, பயோமெடிக்கல் சயின்ஸ், பயோடெக்னாலஜி, பாட்டனி, பயாலஜி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், என்விரான்மெண்டல் remote sensing and cartography, economics, education, English language studies, environmental studies, energy science, folklore, food and nutrition, Gandhian thought and peacemaking, genomics, genetics, genography, history, immunology, Islamic Tamil studies, journalism and mass communication, Kannada, library and information sciences, linguistics, Malayalam, material science, marine biology, mathematics, microbiology, molecular biology, physical education, physics, political science, public administration, rural development, Saiva Siddhanta philosophy, psychology, Sanskrit, social work, sociology, Tamil, Telugu, tourism management, zoology. ஸோ 49 சப்ஜெக்ட்ஸ் இதில் இருக்குது. ஸோ எலிஜிபிலிட்டி கேட்டகரி, ஸோ எம்ஃபில் இருக்கக்கூட பிஹெச்டியாக இருக்கக்கூட என்ன எலிஜிபிலிட்டி கேட்டகரி அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா, ஸோ யூஜி அதாவது 10 years ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ப்ளஸ் 2 years ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன், 3 years ஆஃப் யூஜி அண்டர் கிராஜுவேட் படிச்சிருக்கணும், ப்ளஸ் 2 years மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கணும். இவங்க மட்டும் இந்த 10+2+3+2 இந்த ஃபார்மேஷனில் படித்தவங்க மட்டும்தான் இந்த யூனிவர்சிட்டியில் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் இல்லை ஈக்குவலண்ட் பேப்பரில் டிசிப்ளினில் இருக்கிறவங்க 55 மார்க்குக்கு கம்மியாக பர்சன்டேஜ் அது மேலே வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாமில் அப்பியர் ஆகலாம். அதேமாதிரி ரிலாக்ஸேஷன் 5% கொடுத்துருக்காங்க. யாருக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, SC/ST, ஓபிசியில் நான் கிரீமி லேயர் அண்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்ச் இல்லை விஷுவலி சேலஞ்ச் இந்த கேண்டிடேட்டுக்கும் 5%.
கொடுக்குறாங்க. அதேமாதிரி மாஸ்டர்ஸ் டிகிரி பார்த்தீங்கன்னா 19 செப்டம்பர் 1991 அப்படிங்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி 1991க்கு முன்னாடி முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இதுலேருந்து 5% அவங்களுக்கும் எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க. இது கோர்ட் ஆர்டர் போலுக்கு. ஸோ ஜூனியர் சீனியர் ஃபெலோஷிப் ஒர்க்கிங் இன் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஃபண்டடு எஸ்ஆர்எஃப் ஜேஆர்எஃப் இது மாதிரி நேஷனலோ ஸ்டேட் லெவல் ஆர்கனைசேஷன் இது மாதிரி எக்ஸிக்யூஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி ரெகனைஸ்ட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜ் இல்லைனா ரெகனைஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் இது யாராவது ஒர்க் பண்ணியிருக்காங்க, இல்லை ஸ்டைஃபண்ட் யாராவது வாங்கிட்டு இருக்காங்க, இல்லை நான் ஸ்டைஃபண்ட் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த பிஹெச்டி எக்ஸாமுக்கு ரிசர்ச் எலிஜிபிளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஃபைனல் இயர் பர்சியூ பண்ணிகிட்டு இருக்காங்க, பிஜி கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் இப்போ வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட் இருக்கிறவங்களும் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு பிஹெச்டிக்கு இது அப்ளை பண்ணலாம். பாஸ் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் அட்டஸ்டேட் காப்பி ஆஃப் குமுலேட்டிவ். ஸோ எப்போ வந்து குமுலேட்டிவ் காப்பி அட்டஸ்டேஷன் போட்டு அவங்களுக்கு நம்ம எப்போ அனுப்புகிறோம், மினிமம் எலிஜிபிலிட்டி பர்சன்டேஜ் இருக்கிற மட்டும் பிஜி டிகிரியில் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பாஸ் பர்சன்டேஜ் இருந்தால் அனுப்புவாங்க, நம்ம பாஸ் பண்ணியிருந்தா. ஸோ சப்ஜெக்ட் ரிசர்ச். ஸோ கேண்டிடேட் வந்து ரிசர்ச் ஒர்க்கராக இருக்கா மினிமம் பீரியட் ஆஃப் 3 இயர்ஸாக சூஸ் பண்ணலாம். ஸோ சூஸ் அண்ட் பீரியட் வந்து சேம் அஸ் மெயின் பிரான்ச் ஆஃப் நாலேஜ் ஆஃப் மாஸ்டர் டிகிரி. ஸோ கேண்டிடேட் வந்து மாஸ்டர் டிகிரியில் பர்டிகுலர் டிசிப்ளினில் எந்த டிகிரியில் வேணாலும் பிஹெச்டி பண்ணலாம். ஸோ அவங்களோட டாபிக் வந்து ரெலவெண்ட் டு த டிசிப்ளின். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன மேஜர் பண்ணியிருக்காங்களோ அது ரிலவெண்ட்டான டாப்பிக்காக இருக்கணும். ஸோ இப்போ ரிசர்ச் சூப்பர்வைசர் அண்ட் டிகிரி ஷெல் பி அவார்டட் பிஹெச்டி இன்டர் டிசிப்ளினரி. சில இடத்துல வந்து இன்டர் டிசிப்ளினரி அவார்ட்ஸ் ஏதாவது மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி இன்கேஸ் ஆஃப் இன்டர் டிசிப்ளினரி கேண்டிடேட்ஸ் இப்போ வந்து சயின்ஸ் பண்ணுறவங்க வந்து சில நேரத்தில் வந்து வேறு ஏதாவது மேஜரில் இருக்கிற ஃபிசிக்ஸோ இல்லை மேத்தமெட்டிக்ஸோ டச் பண்ணுவாங்க. அது இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதாவது ஆர்ட்ஸையோ ஹிஸ்ட்ரியோ அதை பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து சூப்பர்வைசர் certify that detailed justification effect. ஸோ அப்படி கொடுக்குறவங்க வந்து அது ஜஸ்டிஃபிகேஷன் எஃபெக்டோட சப்ஜெக்ட் ஆஃப் தி ரிசர்ச் இதுக்கும் உண்டு. இன்டர்டிசிப்ளினரி நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். இல்லைன்னா அது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் அது நிறைய பிரச்சனை வரும். அதேமாதிரி 2 சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு சூப்பர்வைசர் ஆகிறது யூனிவர்சிட்டியிலேருந்து இருக்கணும். இன்டர்டிசிப்ளினரி ரிசர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பர்மிட்டட் ஜஸ்ட் கிளாரிஃபிகேஷனோ இல்லை ஸ்பெசிஃபிக் ரெக்கமெண்டேஷனோ சூப்பர்வைசரோ அவங்களே தான் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்மிஷன்ஸ். ஸோ இந்தியன் நேஷனல் யூனிவர்சிட்டிஸ் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே காமன் என்ட்ரன்ஸ் எழுதணும், வருஷத்துக்கு 2 தடவை அப்படிங்கிறது வந்து காமனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேண்டிடேட் பிஹெச்டி வில் பி அவார்டட் அண்டர் ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம் மோட். ஸோ 2 டைம்லேயும் பார்ட் டைம் ஃபுல் டைம் 2 இதில் வந்து பிஹெச்டி மோடு இருக்குது. அதே மாதிரி எம்ஃபில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் மோட் மட்டும்தான் இப்போ இருக்குது. இல்லைன்னா இப்போ இருக்கிற கணக்குப்படி பார்ட் டைமில் கிடையாது, டிஸ்டன்ஸ் லேர்னிங்லேயும் இல்லை வேறு எந்த மோட்லேயும் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் இயர்லேயே எம்ஃபில் வந்து அந்த கோர்ஸை எடுத்துட்டாங்க. அட் ப்ரெசண்ட் இப்போ அது ஒரு அலோவ் பண்ணியிருக்கிறதுனால இந்த அகாடமிக் இயரில் எம்ஃபில் உண்டு. அது ஃபுல் டைம் மட்டும்தான், பார்ட் டைம்லேயும் கிடையாது, அதேமாதிரி டிஸ்டன்ஸ் மோட்லேயும் கிடையாது, வேறு எந்த மோட்லேயும் இது கிடையாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்கேயு யூனிவர்சிட்டி. ஸோ அட்மிஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் PIO, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா OCI, நான் ரெசிடென்ஷியல் NRI ஸ்பான்சர்ட் கேண்டிடேட். ஸ்பான்சர் வந்து ஃபாரினராக இருக்கலாம், இல்லை வந்து NRI ஹோல்டராக ஸ்டேட்டஸாக இருந்தால் மட்டும்தான் அவங்கள அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் கேண்டிடேட் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்களோ மாஸ்டர்ஸ் டிகிரி இந்த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரிஸ் directly applying PhD. ஸோ அவங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு PhDலேருந்து எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்களா. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் டேரெக்டாக இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அஃபேர்ஸ் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டிங்கிற இந்த அட்ரஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டியில் இந்த அட்ரஸில் அவங்க டேரெக்டாகவே அப்ளிகன்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இல்லாமல் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க PIO, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, NRI ஆர் NRI ஸ்பான்சர், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்பியர் பண்ணும்போது ஒரு இன்டர்வியூ நடக்கும். ஆன்லைன்லேயே இல்லை பர்சனல் மோட்லேயே செலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரிசர்ச் கமிட்டி ஒன்று இருப்பாங்க. அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டுக்கு யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்களோ மாஸ்டர் டிகிரியை வித்தின் இந்தியா, ஸோ அவங்களுக்கு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அட்மிஷன் வந்து நிச்சயமாக அதில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ டெஸ்ட்டு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி தான் நடத்துது. அதை 2 பார்ட்டாக பிரிக்குது. ஒவ்வொரு டெஸ்ட்டும் 1 hour. இந்த டெஸ்ட்டு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்க போது. மேக்ஸிமம் 50 marks. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ரிசர்ச் ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், லாஜிக்கல் அண்ட் ஜென்ரல் ரீசனிங் அப்படின்னு இது ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கும். இதில் ஒரு 50 mark கொஸ்டின்ஸு. அதுக்கடுத்தது இருக்கிற ரிமைனிங் செகண்ட் பார்ட் என்னென்னா அந்தந்த சப்ஜெக்ட் கன்சர்ன்.
ஸோ கேண்டிடேட் வந்து வில்லிங் டு பர்சியூ பிஹெச்டி அப்படிங்கிறது என்னென்ன இருக்காங்களோ அவங்க என்ன மேஜரோ அந்த மேஜர் வந்து செகண்ட் பார்ட்டில் இருக்கும், அதில் ஒரு 50 மார்க். ஸோ தி ஆன்லைன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டோட சென்டர் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, சிவகாசி, தூத்துக்குடி, திருச்சி, திருநெல்வேலி, விருதுநகர், சப்ஜெக்ட் டு சேஞ்ச் டிபெண்டிங் அப்பான் த மினிமம் ஸ்ட்ரென்த். ஸோ மினிமம் ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு இடத்துல கம்மியாக ரொம்ப கம்மியாக போச்சுன்னா சென்டரை மாற்றுறதுக்கு அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் கமிட்டி பொறுத்தளவு இன்டெகிரேட்டிங் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மார்க் எப்போ பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கேண்டிடேட் இந்த இடத்த இன்டர்வியூ. ஸோ இதெல்லாம் முடித்தாலுமே என்ட்ரன்ஸ் முடித்தாலுமே அதுக்கப்புறம் கேண்டிடேட்டுக்கு ஒரு சின்ன இன்டர்வியூ வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் கமிட்டி அதை வந்து கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையும் ரேங்க் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் மார்க் அப்டைன்ட் இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் இன்டர்வியூ. ஸோ எக்ஸாம் இதை முடித்தா மட்டும் பார்த்தாது ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூவில் போய் அப்பியர் ஆகி அவங்கள நம்மளோட நாலேஜ் வச்சு இம்ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அது ஒரு ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்தளவு தான் மொத்தமாக அந்த இன்டர்வியூ கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த மார்க் லிஸ்ட்டை வெளில விடுவாங்க. அலோகேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ். ஸோ இப்போ செலெக்ஷன் போர்டு என்ன பண்ணணும்னா எல்லா கேண்டிடேட்ஸையும் ரிசர்ச் சூப்பர்வைசரை வந்து அலோகேஷன் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் தி ரேங்க் ஆஃப் தி கேண்டிடேட் அந்த பேஸ்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஏரியா ஆஃப் ரிசர்ச். என்னென்ன ரிசர்ச்லாம் வச்சுருக்காங்களோ வேகன்சி எதுக்கு அவைலபிளோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரிசர்ச் சூப்பர்வைசரையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸப்ஷன்ஸ் யாருக்கெல்லாம் இந்த டெஸ்ட்டு தேவையில்லை அப்படிங்கிறத எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த டெஸ்ட் தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் ஜூனியர் சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்பில் சேங்ஷன் பண்ணி நேஷனல் லெவலில் ஸ்டேட் லெவலில் ரிசர்ச் ஃபண்டிங் ஏஜென்சியோட அட்மிட் பண்ணி ரெக்கமெண்டட் அட்மிஷன் ப்ரொசீஜரில் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த எக்ஸாம் எழுத தேவையில்லை. ஜேஆர்எஃப் அது எஸ்ஆர்எஃப் இந்த ஃபெலோஷிப்பில் சேங்ஷன் ஆன யூனிவர்சிட்டி லெவலில் இருக்கிற இந்த கேண்டிடேட்டுக்கு, அதாவது அந்த ஃபண்டிங் ஏஜென்சி வந்து நேஷனல் லெவலில் இல்லை ஸ்டேட் லெவலில் அதாவது இருக்கணும். அந்த ப்ரொசீஜர் இப்படி இருந்தால் அவங்களுக்கு தேவையில்லை. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் வந்து டல்லி செலக்டட் பை கமிட்டி கன்ஸ்டியூட் பை ரிசர்ச் டிபார்ட்மெண்ட். ஸோ ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் சென்டர் இன்ஸ்டியூஷன் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷனோ இல்லை நம்மளோட எம்கே யூனிவர்சிட்டியோட எந்த இன்ஸ்டியூஷனோ இல்லை சென்டரோ ஏதாவது ஒரு சென்டரில் அவங்க வந்து ப்ராப்பர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து செலெக்ஷன் ப்ராசஸில் சேர்ந்து அதில் ஒரு ரிசர்ச்சில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையில்லை. ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் டைரெக்ட்லி இந்த யூனிவர்சிட்டி அப்ரோச் பண்ணி ரிசர்ச் சென்டரையோ இல்லை காலேஜ்லையோ அட்மிஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து இவங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையில்லை. ஏன்னா பேஸ்ட் ஆன் த ரிசர்ச் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தேவை கிடையாது. அதேமாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ஸு சென்டர் இன்ஸ்டியூஷன் யார் வேணாலும் பிஹெச்டியை இன்ஷூர் பண்ணலாம். ரெண்டு கேட்டகரியில், ஒன்று ஃபுல் டைம் இன்னொன்று பார்ட் டைம். ஸோ ஃபுல் டைம் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் கேண்டிடேட்ஸ் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை சென்டர்லேயோ இன்ஸ்டியூஷன்லேயோ அவங்க எதில் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஃபுல் டைம் ஸ்காலராக அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் அவங்க யூஸ் பண்ண சப்ஜெக்டில் மினிமம் 3 இயர்ஸ் பீரியட் ஆஃப் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த மினிமம் 2 இயர் ஆஃப் மெயின் பிரான்ச் ஆஃப் நாலேஜ் அவங்கள மாஸ்டர் டிகிரியாக தான் இருக்கணும். அடுத்தது பார்ட் டைம் கேண்டிடேட்ஸ்க்கு பார்ட் டைம் ஸ்காலர்ஸ்க்கு. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸு அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க 2 வீக்கெண்டு இல்லை ஹாலிடேஸு வெக்கேஷன் இது மாதிரி ரிசர்வேஷன்ஸில் அவங்க எங்கே அட்மிட் பண்ணுறாங்களோ அங்கேருந்து பர்சியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் இருக்கிறவங்க மட்டும் இதில் பண்ணலாம். ஸோ கேண்டிடேட் ரிஜிஸ்டர்ட் அண்டர் த கேட்டகரி தே ஆர் ரெக்வயர்ட் டு எக்ஸ்பெக்ட் த கைட் இன் ஆர்டர் டு கேரி அவுட் ரிசர்ச் டூரிங் வீக்கெண்ட்ஸ் ஆர் ஹாலிடே வெக்கேஷன். ஸோ அவங்களோட ரிசர்ச்சை வந்து எப்பப்பெல்லாம் பண்ணணும்னா வீக்கெண்ட்லேயோ அவங்க ஒர்க்கிங் இந்த ஹாலிடேஸ்லேயோ வெக்கேஷன்லேயும் அந்த ரிசர்ச் அட்வைசர்கிட்ட அவங்களோட ஒர்க்கை கேரி அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ கேண்டிடேட் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க, கேட்டகரி வந்து செலக்டட் ஸ்காலர்ஷிப்லேயோ இல்லை ஃபெலோஷிப்லேயோ இல்லை ப்ரோக்ராமு ஸ்கீமு இல்லைன்னா ஏதாவது ஃபேக்கல்ட்டி FDP ஆஃப் UGC இல்லைன்னா அவங்க ஏதாவது பர்மிட்டட் டு கண்டினியூ த ரிசர்ச்சஸ் ஃபுல் டைம் அப்படின்னு பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது சூப்பர்வைசரோட கணக்குப்படி பார்ட் டைம்லேருந்து ஃபுல் டைம் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸு இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கேண்டிடேட் ரிஜிஸ்டர்ட். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தாச்சு. அண்ட் டூரேஷன் ஆஃப் ரிசர்ச். ஸோ மினிமம் டூரேஷனை வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ், மேக்ஸிமம் டூரேஷன் வந்து 6 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. எந்த டேட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்களோ அந்த டேட்லேருந்து தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டைமு 3 இயர்ஸு அதாவது 6 இயர்ஸுங்கிறது கணக்காகும். Women candidates and persons with disability can avail 2 more years for extension. ஸோ women கேண்டிடேட்டாக இருக்கட்டும் இல்லை பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி யாராவது ஃபிசிக்கலி சேலஞ்ச் அண்ட் விஷுவலி சேலஞ்சில் இருந்தாங்கன்னா அவங்க 2 வருஷம் இன்னும் எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கலாம். ஸோ எக்ஸ்டென்ஷன் மினிமம் டியூரேஷன் ஆஃப் ரிசர்ச் மொத்தம் 8 வருஷம் அவங்க எடுத்துக்கலாம். இன் அடிஷன் விமன் கேண்டிடேட்ஸ் மே
ப்ரொவைடட் மெட்டர்னிட்டி லீவ். ஸோ விமன் கேண்டிடேட் இருந்தாங்கன்னா மெட்டர்னிட்டி லீவோ இல்லை சைல்டு ஹேர் லீவோ இது ஒரு என்டையர் டூரேஷன் ஆஃப் எம்ஃபில் ஆர் பிஹெச்டி மேக்ஸிமம் 240 days வந்து அதை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஹெச்டி கேண்டிடேட் ஃபெயில்ஸ் டு சப்மிட் தி பிஹெச்டி தீசிஸ் வித்தின் த ஸ்டிப்புலேட்டட் பீரியட். ஸோ யாராவது ஒருத்தவங்க பிஹெச்டி இருக்கிற ஸ்காலர் இருக்கவங்க அந்த மினிமம் பீரியட்லையோ இல்லை மேக்ஸிமம் பீரியட்லையோ யாராவது அந்த தீசிஸை சப்மிட் பண்ண முடியல, அந்த பெண்ணாலேயோ இல்லை அந்த ஆணாலேயோ சப்மிட் பண்ண முடியலன்னா அதை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல்டு அப்படின்னு ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் பீரியட் வந்து இதுக்கு மேலே எக்ஸ்டென்ஷன் வேறு எந்த ரீசனுக்காகவும் நாங்கள் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் ரிசர்ச் வந்து எம்ஃபிலுக்கு வந்து அது 1 வருஷம் தான். எம்ஃபிலை வந்து 1 வருஷத்துக்கு மேலே நாங்கள் மாற்ற மாட்டோம் அப்படிங்கிறதுல ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ பிஹெச்டி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு யாரெல்லாம் வந்து அப்ளிகன்ஸுக்கு வேறு என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எக்ஸப்ஷன் கொடுக்குறது வந்து இன்னொன்று அடிஷ்னலாக என்னென்னா ஸ்டேட் லெவல்லையோ இல்லை சென்ட்ரல் லெவல்லையோ செட்டு நெட்டு எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத இந்த இப்போ பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். எலிஜிபிலிட்டி அதர் இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ப்ராஸ்பெக்ட்ஸில் கரெக்டாக படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் இது வரைக்கும் நான் படித்து வந்துட்டுருக்கேன். கேண்டிடேட்ஸு ஜூனியர் சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் சாங்ஷன் நேஷனல் ஸ்டேட் லெவலில் ஃபண்டிங் ஏஜென்சியோட இல்லை ப்ராஜெக்ட் ஃபெலோஸோ அப்பாயிண்ட் பண்ணி அவங்க வந்து ப்ராப்பராக அப்ரூவ் பண்ணி செலெக்ஷன் ப்ராசஸில் இருந்தாங்க மட்டும்தான் அவங்கள மட்டும் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இது காமன் என்ட்ரன்ஸ் இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் வந்து டேரெக்டாகவே யூனிவர்சிட்டி அப்ரோச் பண்ணலாம், இல்லை டிபார்ட்மெண்ட்டே ரிசர்ச் சென்டர்ஸே அப்ளை பண்ணி அவங்க அட்மிஷனை போட்டுக்கலாம். அவங்க நீட் நாட் பே ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கூட இந்த எக்ஸாமுக்கு பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் நெட்டு செட்டு என்டிஓவாக இருக்கட்டும் இல்லை யூஜிசியாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடு லெவலில் ஸ்டேட் லெவலில் செட் எக்ஸாமினேஷன் எந்த எக்ஸாமில் இதில் கேட் எக்ஸாமினேஷன் இது யாரெல்லாம் இது எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேருந்து எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து யார் எழுதியிருந்தாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் இந்த எக்ஸாம் எழுதணும் அவசியம் இல்லை. டேரெக்டாகவே நீங்கள் கைடையோ இல்லை யூனிவர்சிட்டி அப்ரோச் பண்ணி உங்களோட ஃபர்தர் ப்ரொசீடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். சூஸ் யுவர் கைட் அண்ட் ஸ்டார்ட் யுவர் ரிசர்ச் ஒர்க். ஸோ கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா பர்சியூ ஃபைனல் இயர் இருக்கும்போது பிஜி படிக்கிறவங்க நிச்சயமாக காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பிஹெச்டிக்காக எழுதலாம். பாஸ் சர்டிஃபிகேட் வந்து எப்போ கொடுப்பாங்கன்னா எப்போ இவங்க வந்து அட்டஸ்டேஷன் காப்பி குமுலேட்டிவ் மார்க் ஷீட்டோட சேர்த்து அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி பர்சன்டேஜ் 55% இருக்கிறவங்க இல்லை அது கம்மியாக இருக்கிறவங்க கிளைம் பண்ணுறவங்க அந்த பர்சன்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்க பிஜி முடிச்ச பிறகு தான் கொடுக்கலாம். ஸோ செலக்டட் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் சப்மிட் அவங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையோ டாக்குமெண்ட்டையோ டைம் ஆஃப் இன்டர்வியூ அப்போ வெரிஃபிகேஷனுக்கு எல்லா சர்டிஃபிகேட்டையும் கொண்டு வரணும். ஸோ அவங்க செட் நெட் முடிச்சிருக்காங்க இல்லை வந்து ஏற்கனவே அவங்க கொடுத்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் கொண்டு வரணும். அவங்க என்னென்னலாம் அப்லோடு பண்ண வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ் என்னங்கிறத அவங்க சொல்கிறாங்க. எதெல்லாம் ஃபோட்டோ காப்பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்எல்சி 10th மார்க் ஷீட் 10th 12th யூஜி பிஜி எம்ஃபில் மார்க் ஷீட் ஸ்டேட்மெண்ட்டு டிகிரி சர்டிஃபிகேட்ஸு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் அண்ட் அவங்க டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனோட விஷுவல் சேலஞ்சாக இருந்தாங்கன்னா அவங்க அந்த சர்டிஃபிகேட்டையும் எடுத்து வரணும். கேண்டிடேட் ஏற்கனவே வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு 2018-19 இருக்கிறவங்க கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கூட டிபார்ட்மெண்ட்டை கன்சர்ன் பண்ணி அட்மிஷனையும் அவங்களோட வேலிடிட்டியும் அவங்களோட வேலிடிட்டி முடிகிறதுக்குள்ளே அவங்க அந்த பிஹெச்டியில் எம்ஃபில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ ஃபில்லிங் வித் எனி ராங் இன்ஃபர்மேஷன் தப்பான இன்ஃபர்மேஷனையும் இல்லை வேறு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களோட ரிசல்ட் வந்து ரிஜெக்ஷன் அதாவது கேன்சல் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் போர்ட்டல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஸோ பிஹெச்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 rupees 100,000 rupees வந்து எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு. அதே மாதிரி வந்து எம்ஃபில் கேண்டிடேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1500 1500 750 வந்து எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கும் சேர்த்து. ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் நிச்சயமாக யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக நாங்கள் வந்து எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகுதுங்கிறதையும் நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அதையும் நாங்கள் வெரி சூன் நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. டூரேஷன் ஆஃப் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அது 2 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அதையும் நாங்கள் லேட்டாக சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸோ பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். பார்ட் 1 ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சாய்ஸ் பேஸ்டு அதாவது சாய்ஸ் ஆப்ஷன் கொஸ்டின்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் எம்சிக்யூ. ஸோ ரிசர்ச் ஆப்டிடியூட் இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷன் லாஜிக்கல் அண்ட் ஜென்ரல் ரீசனிங் இது பார்ட் 1 இருக்கும். பார்ட் 2 உங்களோட மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் உங்கள் மேஜர் சப்ஜெக்ட் என்ன இருக்கும் அதுதான் இருக்கும். ஸோ இதுக்கான சிலபஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி சிலபஸ் யூனிவர்சிட்டியோட மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் அது என்ன மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியோட பிஜி சிலபஸ் என்னவோ அந்த பிஜி சிலபஸில் தான் இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். அடுத்த அப்டேட் வரும்போது நான் அதையும் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுறேன். எப்போ வந்து எக்ஸாம்ங்கிறதையும் நான் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.